Hi friends, welcome back to ECE preparation. இந்த வீடியோல ஒரு important information தான் பார்க்க போறோம். என்ன அப்படினா ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல அப்கமிங் வீடியோல உங்களுக்கு டிஆர்பிக்கான ஸ்ட்ராட்டஜி சொல்றேன் அப்படினு சொல்லியிருந்தேன். அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ நீங்கள் டிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கான வீடியோ தான் அது. ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி டிஆர்பி ரிலேட்டடாக நிறைய கொஷின்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்கம்மா. ஸோ அவங்க எல்லாமே பிகினர்ஸ். ஸோ இப்போ தான் மேம் இந்த டைம் எழுத போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ டவுட் நிறையவே கேட்டுட்ருக்கிறீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். அட் த சேம் டைம் இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக 2021 தான் எக்ஸாம் வந்து இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணது. ஓகேங்களா? ஸோ அதை வச்சு தான் நமக்கு இப்படியெல்லாம் பேட்டர்ன் இருக்குது, இப்படியெல்லாம் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். பட் அவங்க இப்போ ரீசெண்டாக இப்போ வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அப்போ தான் பேட்டர்ன் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? அட் த சேம் டைம் சிலபஸில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ சிலபஸில் சேஞ்சஸ் இருக்காது. மேபி அந்த லாஸ்ட் ஒரு 10 மார்க்குக்கு வேறு என்ன அசைன் பண்ணுறாங்க, இல்லை அப்படின்னா அந்த 10 கொஷின்ஸ் வந்து ஒரு ஜிஎஸ் கொஷின்ஸ்னு பார்த்தோம்ல, ஓவராலாக வந்து ஜென்ரல் நாலேஜ் கொஷின்ஸ் வரும்னு. ஸோ அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, அது எல்லாமே இப்போ அப்கமிங் வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டில் தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? பட் இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கோ இல்லை டவுட் ஆகிறதுக்கோ நோ சான்ஸ். என்ன அப்படின்னா உன்னோட ஒர்க்கு டிஃபால்ட்டாக 1 மார்க்கும் 2 மார்க்கும் நீ படிச்சு தான் ஆகணும். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட ட்ராக்கில் போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேங்களா? தென் ரெக்ரூட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம கெட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதர் தென் யூ ஹாவ் டு ஸ்டடி. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு திங் வந்து நீ இப்போ டிஆர்பிக்குன்னு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கம்பல்சரி உன்னோட கையில் என்ன இருக்கணும் அப்படின்னா சிலபஸ் இருக்கணுமா. சிலபஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஹார்ட் காப்பியாக இருக்கும். ஓகேங்களா? நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே கேட்குறதே அதுதான். மேம் சிலபஸ் இருக்குது மேம், பிடிஎஃபாக இருக்குது அப்படிம்பீங்க. ஃபஸ்ட்டு சிலபஸை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு ஹார்ட் காப்பியாக போட்டு கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அது இல்லை அப்படின்னாலும் நீங்கள் உங்களோட வாலில் வந்து பேஸ்ட் பண்ணாலுமே அது இன்னுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது மேபி நீங்கள் அன்றைக்கி படிக்க முடியலையோ இல்லை சம்திங் கமிட்மெண்ட்டோ அப்படிங்கிற பட்சத்துக்கு கூட உனக்கு அது வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நீ என்னை டச் பண்ணவே இல்லை, இன்றைக்கி நீ என்னை படிக்கவே இல்லை, நீ என்னை பார்க்கவே இல்லை, ப்ரிப்பேர் பண்ணவே இல்லைன்னா அந்த ஒரு விஷயம் வந்து ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகும். ஓகேங்களா? ஸோ அது நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஐயோ நம்ம ஆக்சுவலாக எல்லாருக்குமே அந்த ஒரு பயம் இருக்கும். இன்றைக்கி நீங்கள் சப்போஸ் எதுவுமே படிக்கலை, புக் எடுக்கலை அப்படின்னா ஐயோ நம்ம ஏதோ இன்றைக்கி ஒரு நாளை விட்டுட்டோம் போல் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். இது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பயம் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா சிலபஸ் ஹார்ட் காப்பி எடுத்து வச்சு, இது மட்டும் இல்லாமல் நீ எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறியோ, இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரலாகவே வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்ஐ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. அப்போ அவங்களோட நேமே என்ன மாதிரி கொடுத்துருப்பாங்கன்னா, ஸ்டூடெண்ட் சொல்கிறேன், இப்போ உஷா எஸ்ஐ அப்படிங்கிற மாதிரி நேமை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா தன்னோட எய்ம் டார்கெட் என்னவோ அதை அச்சீவ் பண்ண மாதிரி தன்னோட நேமே சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, உன்னோட எய்ம் என்னவா நீ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறியோ அதுக்கு முன்னாடியே அந்த எய்மை அச்சீவ் பண்ண மாதிரி நீ திங்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீ சிலபஸை பேஸ் பண்ணும்போது அந்த உன்னோட டார்கெட் ஆனது என்ன ஆகும் அப்படின்னா மைண்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ இது மட்டும் இல்லை, மேபி நீ ஏஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுற இல்லை டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எதுவாக இருந்தாலுமே அது ரிலேட்டடான திங்ஸை வந்து வாலில் வந்து பேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து நமக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நீ இன்றைக்கி இதை ப்ரிப்பேர் பண்ணணும், இந்த விஷயத்தை விட்டுட்ட அப்படின்ட்டு. ஸோ அதனால் என்றைக்குமே ஹார்ட் காப்பி அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா சிலபஸை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து அதில் 10 யூனிட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸ்டார்டிங் மேக்ஸில் ஆரம்பித்து எண்டிங் வந்து உங்களுக்கு டேட்டா நெட்வொர்க்ஸில் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ மெட்டீரியல் அப்படின்னோன்னு மேம் நான் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 புக்கு 5 புக்கு வாங்கி பக்காவாக எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் மேம் அப்படின்னா அது கிடையாதுமா. நீ என்ன புக்கு வச்சுருக்கியோ, நான் இது அடிக்கடி நான் சொல்கிற விஷயம். ஏன்னா இது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்போது ஒரு புக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு புக்கை எப்படி இந்த புக்கை நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணுவேன். இப்போ சர்க்யூட் தியரிக்கும் உங்ககிட்ட ஒரே ஒரு புக்கு தான் இருக்குது. ஸோ இந்த புக்கை நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணுவேன் அப்படிங்கிறது வேறு. நீ 4 புக்கை வச்சு அதை பார்க்கும்போதே ஐயோ இவ்வளவு படிக்கணுமாங்கிற அந்த தாட் மட்டும் தான் வருமே தவிர அந்த புக்கை ஓப்பன் பண்ணி படிக்கணுங்கிற எண்ணமே வராது. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ அதனால் மெட்டீரியலுக்கு அதிகமாக அதாவது புக்ஸில் செலவு பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ உங்ககிட்ட என்ன புக்கு இருக்குதோ, இல்லை மேம் என்கிட்ட லோக்கல் ஆத்தர் புக்கு தான் இருக்குது, தாராளமாக அந்த புக்கு போதும். ஏன் அப்படின்னா பட் ஆனால் டிஆர்பிக்கு அந்த புக்கு வந்து ஏன் அப்படின்னா டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக தான் இருக்கும்.
பட் எனிவே நிறைய புக்ஸை வாங்கி நிறைய படிக்கணும் அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்கை விட்டுட்டு நீ என்ன புக்கு வச்சுருக்கோ அதை முதல்ல கம்ப்ளீட் பண்ணுங்கள். மேபி அதுக்கப்புறம் கூட நிறைய ப்ராக்டிஸ் புக்ஸ்லாம் கெட் பண்ணி கூட அதுக்கு அடுத்ததுக்கு அடுத்த ஒரு படி எடுத்து கூட நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்லை மேம் என்கிட்ட மணி ஸ்பெண்ட் பண்ணியும் மெட்டீரியல் வாங்க முடியாதுன்னா ஒன்றும் இல்லை, பிடிஎஃப் உங்ககிட்ட ஆன்லைனில் அவைலபிளாக இருந்தால் கூட நீங்கள் அதுலேருந்து கெட் பண்ணி மெட்டீரியல் கெட் பண்ணிக்கோங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மெட்டீரியலுக்குனே டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த புக்கு இங்கே கிடைக்குதா, அந்த புக்கு இங்கே கிடைக்குதா, யாராவது ஒருத்தவங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி நான் இந்த புக்கை இங்கே வாங்கிட்டேன் அப்படின்னா உடனே அங்கே போய் அந்த புக்கை போய் வாங்கிடுறது. ஓகேங்களா? இது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து நான் கெட் பண்ண ஃபீட்பேக் தான். ஸோ அந்த மாதிரி இருக்காத, நீ என்ன புக்கு வச்சுருக்கிறியோ அட் த சேம் டைம் நீ ஒரு புக்கு வச்சுருந்தாலும் அந்த புக்கானது உன்னோட சிலபஸ். இப்போ சர்க்யூட் தியரி அப்படின்னா சர்க்யூட் தியரியோட ஓவரால் டாபிக் வந்து நீ வச்சுருக்கக்கூடிய புக்கில் கவர் ஆகணும், அவ்வளோதான். ஓகேங்களா? அதனால் நீங்களே கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்களேன். இப்போது நிறைய புக்ஸ் இருந்தாலும் கண்டென்ட் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ லோக்கல் ஆத்தர் புக்குனாலும் அவங்க அங்கேருந்து தான் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கண்டென்ட் அவங்க அங்கேருந்து எடுத்திருப்பாங்க. அடிஷ்னலாக இவங்க எப்படி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பின்னாடி 2 மார்க்ஸ் இதெல்லாமே அவங்க டிசைன் பண்ணதே தவிர அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் மெட்டீரியலுக்கு போட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. தென் தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் 10 யூனிட்டுக்கு வந்து மெட்டீரியல். ஸோ அதுக்காகவே 1 மந்த்து 2 மந்த்ஸ்லாம் இது பண்ணாதீங்க. இப்போ உங்ககிட்ட கையில் வந்து 4 புக்கு இருக்குது. கண்ட்ரோல் சிஸ்டம், சர்க்யூட் தியரி, கம்யூனிகேஷன், அப்புறம் எனது டேட்டா நெட்வொர்க்ஸ் 4 புக்கு இருக்குன்னா அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே அடுத்தடுத்தது என்னென்ன புக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மெட்டீரியலை கலெக்ட் பண்ணிக்கிட்டே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பாருங்கள். தென் உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டோ, சில பேருக்கு அதான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, அதாவது மேபி குழந்தை வச்சுருக்கவங்களா இருந்தாலும் சரி வீடியோஸ்லாம் பார்க்க முடியாது. ஸோ அட் த சேம் டைம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்போ உங்களுக்கு பெஸ்ட்டு வந்து புக்கு தான். ஓகேங்களா? ஸோ புக்கு இருக்கும்போது கையில் குழந்தைய வச்சுட்டு கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா புக்கை ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். சில பேருக்கு வந்து வீடியோஸ் லிசன் பண்ணால் அது மைண்டுக்கு கிராஸ்பிங் பவர் ஜாஸ்திங்கிறதுனால மைண்டுக்கு டிஃபால்ட்டாக உள்ளே ரிஜிஸ்டர் ஆகும். ஸோ சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ உன்னோட கேப்பபிலிட்டி என்ன, உன்னோட கெப்பாசிட்டி என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மெட்டீரியலை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பிடிஎஃப் இல்லை அப்படின்னா ஹார்ட் காப்பி இந்த மாதிரி. ஓகே. தென் தேர்டு திங் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டு. ஆக்சுவலாக மெட்டீரியல் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் உனக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்க சொல்ல நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷினை எடுத்து பாருங்கள். ஓகேவா? இப்போ இன்னைக்கு கூட ஒருத்தவங்க கொஷின் கேட்டிருந்தாங்க, டவுட் கேட்டிருந்தாங்கம்மா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் இருக்கான்னு. நான் மோஸ்ட்லி சஜஸ்ட் பண்ணுறது நல்லா புரிஞ்சுக்கோங்கம்மா. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, மேம் நான் லாஸ்ட் 10 வருஷம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை கலெக்ட் பண்ணிட்டேன் மேம். ஏஐயை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 20 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து கலெக்ட் பண்ணிட்டேன் மேம். அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக சொல்கிறீங்க. தயவுசெய்து நான் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, அது வேஸ்ட் ஆஃப் டைம். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 4 இயர்ஸாக தான் கொஸ்டின் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, இப்போ நீ டிஆர்பியோட 2017 கொஸ்டினை எடுத்து பார்த்தனா, நீ ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு போகிற சமயத்தில் 17 எடுத்து பார்த்தனா, இதெல்லாம் ஒரு கொஷின், ஐயோ இப்படியெல்லாம் இருக்கா அப்படிங்கிற தாட்டு தான் உங்களுக்கு வரும். ஏன்னா கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு மைண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது தட்டி தூக்கிடலாம், அது என்ன கொஷின்ஸ் ஈஸி தான் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. நல்லா புரிஞ்சுக்கோ. 2021லேயே கொஷின் வந்து என்ன அப்படின்னா அதுதான் பர்ஃபெக்டாக ஸ்டாண்டர்டாக கேட்டாங்க. இப்போ நான் முழுக்க சொல்கிறது டிஆர்பிக்கு மட்டும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? இதுவுமே இப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு சொல்கிறது அந்த கொஷினை எடுத்து முதல்ல பாருங்கள். ஓகே. இப்போ அந்த கொஷினை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கொஷினுக்கான ஆன்சர் தெரியாது. ஆமாம் மேம் நான் இன்னும் ப்ரிப்பேர் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, அப்புறம் எப்படி அந்த கொஷினுக்கான ஆன்சர் தெரியும்? நான் கொஷினுக்கான ஆன்சரே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லலை. அந்த கொஷினை பார்த்தனா கொஷினை பார்க்கும்போது உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல. இப்போ ஏஇனா என்ன பண்ணியிருப்பாங்க, ஏஇ கொஷின்ஸ்னா டெஃபினேஷனு, ஃபார்முலாஸ், அந்த பேசிக் டிஃபினேஷனே வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த கொஷின்ஸாக வந்துடும். ஸோ அப்போ இஸ் கால்ட் அப்படிங்கும் போது கீழே அது என்னது, ஏதோ ஒரு கான்செப்ட் அங்கே கேட்டிருக்காங்க, இது டேரக்ட் கொஷின். ஃபார்முலாவை கேட்டிருக்காங்க, அது டேரக்ட் கொஷின். ஸோ அது என்னது, உனக்கு ஆன்சர் தெரியலனாலும் என்னது பேசிக் ஃபார்முலா கேட்டிருக்காங்க, பேசிக் டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க, ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்கன்னா பரவாயில்லையே இது உள்ள இன்டெப்த்தாக கேட்டிருக்காங்க. இப்போ யாருமே ஈஸியே தெரியாமல் கொஷின்ஸ் பார்க்க போகிறதில்ல. ஈஸியே தெரியும், சப்ஜெக்ட்ஸ் தெரியும், ஆனால் டிஆர்பிக்கு இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேவா? அப்போ கொஷின்ஸை பார்த்தா ஈஸியாக, மாட்ரேட்டாக, டிஃபிகல்ட்டாக அப்படிங்கிறத உன்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும்ல. இந்த இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயமா. ஓகேங்களா? நீ இங்கேன்னு இல்லை, எந்த எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு அதுக்கு தான் சொல்கிறேன். ரொம்ப அதாவது 2017 அதுக்கப்புறம் 12 இந்த மாதிரி கொஷின்ஸை பார்த்துட்டு இருக்காதீங்க, அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நீ இப்போ லாஸ்ட்டாக எழுதுனாங்க பார்த்தீங்களா, 2021 எழுதுனாங்க பாருங்கள், அந்த கொஸ்டினை, அது கொஸ்டின் நெட்டில் அவைலபிளாக இருக்குது. அந்த கொஸ்டின்
அதை மட்டும் எடுத்து பாருங்கள். ஓகேங்களா, அதிலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகே, ஏன்னா கொஷின்ஸ் எதுவுமே டேரெக்டாக இருக்காது. ஈவன் ஈஸியாக கேட்கக்கூடிய கொஷின்ஸை கூட அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி ஏயில் இருக்கிற மாதிரிலாம் பேசிக் டெஃபினேஷன் அப்படி கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், டிஆர்பியோட ஸ்டாண்டர்ட் வேறு, ஏஇயோட ஸ்டாண்டர்ட் வேறு அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஜஸ்ட்டு கொஷின்ஸு அதாவது பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கா, ஓரளவுக்கு மாட்ரேட்டாக இருக்கா, இல்லை ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கா, கண்டிப்பாக அப்படி தான் கொஷின் செட் பண்ணுவாங்கம்மா. ஓகேங்களா? ஸோ அப்போ உனக்கு ஓரளவு ஐடியா கிடச்சிரும். அப்போ நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக படிக்கணும். அதுதாம்மா உண்மை. டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் உள்ள இன்டெப்த்தாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறத உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு 2021 லாஸ்ட் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி எடுத்து பாருங்கள். ஸோ அதிலே உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஸோ இப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அது மாதிரி ப்ராப்ளம்ஸ் அதிகமாக கேட்டிருக்காங்களா, இல்லை தியரிட்டிக்கல் பார்ட் கொஷின் அதிகம் கேட்டிருக்காங்களா. இன்னொன்று லாஸ்ட் யூனிட் 1 and only உங்களுக்கு என்னது டேட்டா நெட்வொர்க்ஸ். இப்போ டேட்டா நெட்வொர்க்ஸில் கொஷின் என்ன கொஷின்ங்கிறது தெரியும். இப்போ ஒரு கொஷின் பார்க்குறேன்னா இது இந்த சப்ஜெக்ட்டுங்கிறது உன்னால் தெரியுமே தவிர ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அந்த கொஷினுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், நான் உன்னை ஆன்சரே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லல, கொஸ்டினோட லெவல் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? அதுவே ஏஇயாக இருந்ததுன்னா நல்லா பார்த்துக்கோங்க. இது நான் டிஆர்பிக்கு இப்போ 2021 கொஷின் பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி ஏக்கு ஏன்னா ஸ்டூடெண்ட் கேட்குறீங்க மேம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஒரு 10 வருஷ கொஷின்ஸ் கொடுங்க மேம்னு. அதெல்லாம் என்கிட்ட கிடையாதுமா, ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன்ல, அது வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ ஏஇயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா 2 கொஷின்ஸ் தான். இப்போ லாஸ்ட் மந்த் எழுதுனீங்க தெரியுமா, அக்டோபர் மந்த் எழுதுனீங்கல்ல, அந்த கொஸ்டின் பேப்பரும் அதுக்கு முன்னாடி Jan 6 எழுதுனீங்க தெரியுமா, அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் வந்ததில் அந்த 2 கொஸ்டினை மட்டுமே அதுக்கான ஸ்டாண்டர்டாக ஜஸ்ட்டு என்ன ஸ்டாண்டர்டில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி 2019 கூட பார்த்துக்கோங்க, இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள கொஷின்ஸ்லாம் எடுக்கவே வேண்டாம். அதை சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி கெட் பண்ணி ஓப்பன் பண்ணி என்னடா கொஷின்ஸ் இவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாட் வரும். ஸோ அதனால் இதுன்னு இல்லாமல் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சொல்கிறேன் நான், மற்ற எக்ஸாம்ஸ்லாம். ஏன்னா இப்போ தான் வந்து நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அவங்க ஃபுல் ஸ்ட்ரெச்டாக ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கே கொண்டே வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஏன்னா இது அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் ரொம்ப ரேர். ஓகேங்களா? இப்போ தான் ஆக்சுவலாக இசிஇ பசங்களே வந்து வேகன்சி இருக்குங்கிறதே வராங்க. இல்லைனா இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கு இந்த 3 கேட்டகரி தான் எக்ஸாமே எழுதுவாங்க. அதுவும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எழுதுவாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. ஃபைனல் இயர் முடிக்கும் போதே அவங்களோட தாட் எப்படி இருக்குன்னா, இப்போ நம்ம படிச்சிட்டோம்ல, ஸோ இதில் ஒரு 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுவோம், அப்ளை பண்ணுவோம், இதுவாது பரவாயில்ல. ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுற பொண்ணு என்கிட்ட அவ்வளோ நேரம் பேசுது, மேம் டார்கெட் வந்து கவர்மெண்ட் தான் மேம். ஆக்சுவலாக என்னோட ரிலேஷன் தான் அவங்க. கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு டார்கெட் வந்து கவர்மெண்ட் செக்டருக்குள்ளே போகணும். அப்போ நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், நான் ஒரு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் சொல்லுங்கள். ஆனால் எனக்கு அதே சமயத்தில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. பரவாயில்ல, ஃபஸ்ட் இயர்லேயே உள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே இதுதான் என்னோடய எய்ம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். முன்னாடியெல்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க. ஃபைனல் இயர் வந்ததுக்கப்புறம் தான் எதில் போகலாம் அப்படிங்கிறதே நம்ம சூஸ் பண்ணுவோம். பட் இப்போ பசங்க ரொம்பவே அவேராக இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட் இயர்லேயே இது பண்ணுறாங்கன்னா அப்போ இந்த 4 வருஷம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி எக்ஸாம் வரப்பையும் எழுதிக்கலாம். அதுக்காக ஃபஸ்ட் இயரில் எழுத முடியாது. பட் பேரலாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செமஸ்டர் எக்ஸாமையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ அவங்க வெளியில் வந்து எக்ஸாம் எழுதும் போது ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் இப்போ தான் வந்து என்ன அப்படின்னா இந்த ஈஸி பர்டிகுலராக ஈஸிக்கு வந்து நிறைய நமக்கு வேகன்சி எல்லாமே வருது. ஸோ அதனால் பேட்டர்ன் ஸ்டாண்டர்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதே மாதிரி இப்போ 2021 எழுதியிருக்கீங்க பார்த்தீங்களா, இப்போ அப்கமிங்கில் இப்போ வருது அப்படின்னா அதை தாண்டி கண்டிப்பாக டஃப்பாக தான் இருக்கும். அதை நான் கண்டிப்பாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? இந்த ஸ்டாண்டர்டுக்கு கூட இருக்காதுமா. இதை தாண்டி உங்களுக்கு என்ன தான் இருக்கும் அப்படின்னா ரொம்பவே டஃப்பானா ரொம்ப ஃபிக்ஸட் ஸ்டாண்டர்டாக தான் கொஷின் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பார்த்துக்கோங்க. ஓகேவா? தென் 4th வந்து என்ன அப்படின்னா இன்னொரு விஷயம், நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா சிலபஸை கவர் பண்ணுறேன்னா அந்த டாபிக் மட்டும் தான் கவர் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அது ரொம்பவே தப்பு. நல்லா புரிஞ்சுக்கோ. அது நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். தியரிட்டிக்கல் பேப்பருக்கு மட்டும்தான் நீங்கள் சிலபஸ் வைஸாக டாப்பிக்கை கவர் பண்ணணும். ரிமைனிங் இருக்கக்கூடிய அத்தனை பேப்பருக்குமே A to Z நீ புக்கு ஃபுல்லாக தான் படிக்கணும். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, நான் இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லவா, இப்போ நீ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, ஒரு பர்டிகுலர் யூனிட் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ கண்ட்ரோல் சிஸ்டம்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. கண்ட்ரோல் சிஸ்டமில் ஆர்டர் என்ன அப்படின்னா சம் க்ரைட்டீரியா இருக்குது தெரியுமா, அது என்ன அந்த க்ரைட்டீரியா ஒன்றும் இல்லை.
நீ அங்கே செமஸ்டருக்கு படிப்பே தெரியுமா? அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு என்ன படிப்பீங்க? 5 யூனிட் படிப்போமா? யூனிட் 1 2 3 4 5 5 யூனிட் படிப்போமா? அந்த 5 யூனிட்டில் இருக்கக்கூடிய டாப்பிக்கை தான் இங்கே ஒரு யூனிட்டாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது நான் சொல்லணும்னு தேவையில்லை, எல்லாருக்குமே தெரியும். அது எதுக்காக சொல்ல வரேன்னா, அப்போ நீ அந்த செமஸ்டருக்கு 5 யூனிட்ஸ் படிச்சிருக்க அப்படின்னா அப்போ இங்கேயும் இங்கேயும் வந்து என்ன பண்ணணும்? 5 யூனிட்ஸ் வந்து நீ கவர் பண்ணணும் தானே மேம். அங்கே 6 மந்தில் 5 யூனிட்ஸ் கவர் பண்ண மேம், இங்கே 6 மந்தில் ஓவராலாக 10 யூனிட்ஸ் எப்படி மேம் அப்படின்னா அப்படி கிடையாதுமா. அவங்க எப்படி சிலபஸ் டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா, யூனிட் 1 அப்படின்னா யூனிட் 1 இது வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் இருக்குங்கிறது தெரியும். மேபி நீங்கள் நியூவாக இருக்கிறவங்களுக்கு நான் இன்னுமே என்ன இருக்குது உள்ளே இருக்குங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ யூனிட் 1 இருக்குன்னு வச்சுக்கோ. நான் சொல்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸில் 5 யூனிட்ஸ் படிச்சிருப்போம்ல. இப்போ யூனிட் 1ல் அதில் என்ன இம்பார்ட்டன்ட் சிலபஸோ அதை மட்டும் தான் காம்படிட்டிவ் எக்ஸாம் சிலபஸில் வைப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, ஒரு சப்ஜெக்டே 6 மந்த் படித்தோம், இப்போ 6 மந்த்துக்கு நம்ம 10 சப்ஜெக்ட்ஸை எப்படி படிக்கிறதுன்னு அப்படி கிடையாது. யூனிட் 1ல் எது இம்பார்ட்டனோ, ஆனால் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா உன்னோட புக்கில் நம்ம எப்படி படிப்போம்னா சாப்டர் 1 சாப்டர் 2ன்னு படிப்போமா? இப்போ 20 சாப்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அரௌண்ட் நீ 15 சாப்டர்ஸ் கம்பல்சரி நீ படித்து தான் ஆகணும். ஓகேங்களாம்மா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ அதனால் நீ என்ன செமஸ்டருக்கு ப்ரிப்பேர் பண்ணியோ அதை தான் இங்கே ப்ரிப்பேர் பண்ண போகிற, இல்லாததை மட்டும் ஸ்கிப் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சர்க்யூட் தியரியாக இருந்தால் என்னென்ன படிப்போம்? ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் படிப்போம், அதுக்கப்புறம் என்னது, அப்புறம் டெக்னிக்ஸ் படிப்போம், அப்புறம் அனாலிசிஸ் நோடல் மெஷ், அப்புறம் தியரம்ஸு, அப்புறம் ஸ்டடி ஸ்டேட்டு. ஸோ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஆர்டரில் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா சிலபஸ் தானே மேம், டாபிக் தானே மேம் கொஷின் கேட்பாங்க. அதனால் இந்த சர்க்யூட் தியரி, கண்ட்ரோல் சிஸ்டம், இந்த சிலபஸ்லாம் நீ டிஃபால்ட்டாக பார்க்கவே கூடாது. அது என்னென்ன சப்ஜெக்ட்டுங்கிறத சொல்கிறேன் பாரு. மேக்ஸில் வந்து மேக்ஸில் எப்படி பார்க்கணுன்னா லீனியர் அல்ஜிப்ரா அப்படின்னா ஓவராலாக லீனியர் அல்ஜிப்ரா, அதில் ஐகன் வேல்யூஸ், ஐகன் வெக்டார்ஸு. இப்போ வெக்டார்ஸ்ன்னு இருக்குன்னா மேம் இங்கே சிலபஸில் வெக்டார் இல்லையே, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. லீனியர் அல்ஜிப்ரானா ஓவராலாக நீ என்ன பண்ணணும்? கவர் பண்ணணும். டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா அந்த புக்கில் இருக்கக்கூடியதை ஓவராலாக நீ கவர் பண்ணணும். ஓகேங்களா? அது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, அவங்க எந்த ஆங்கிள் அவங்க வந்து சிலபஸில் இருக்கிறதுனா அதுவும் அதுக்கு பிஹைண்டில் வரும். ஓகேங்களா? அதனால் அவங்க கொஷின் கேட்டிருப்பாங்க. நீ சிலபஸை மட்டும் கவர் பண்ணிவிட்டு இதெல்லாம் சிலபஸில் எங்கே வருதுன்னு சொல்லி நம்ம கொஷின் ரைஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஒன்னோடது கேல்குலஸ் அப்படின்னா ஓவராலாக A to Z கேல்குலஸ் நீ படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்படி பார்த்தா நீ அப்போ மேக்ஸுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? லீனியர் அல்ஜிப்ரானா நீ வச்சிருக்கக்கூடிய புக்ஸில் வந்து லீனியர் அல்ஜிப்ரான் அப்படிங்கிற மாதிரி ஃபுல்லாக நீ படிக்கணும். அதே மாதிரி கேல்குலஸ் அதே மாதிரி தான். ஓகேங்களா? அதே மாதிரி சர்க்யூட் தியரிக்கும் வந்து நீங்கள் வந்து என்னது டாபிக் வைஸ்னாலும் இதுதாம்மா கவர் ஆகும். இப்போ நான் சொன்னல இந்த ஆர்டரில் தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். கண்ட்ரோல் சிஸ்டமு, தென் அதுக்கு அடுத்தது EMF, தென் வந்து கம்யூனிகேஷனு, தென் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா CMASலாம் வந்து அதில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸாகவே கவர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதுலேயுமே இந்த டேட்டா லெவல், ஸ்ட்ரக்சரல் மாடலிங் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவுமே ஒரு யூனிட்டாக இருக்கும். நீங்கள் அந்த பேப்பர் நான் அந்த பேப்பர் படிச்சிருக்கிறேன், ஸோ அதனால் எனக்கு தெரியும். அது ஆக்சுவலாக 3rd யூனிட்டில் நம்ம படிச்சிருப்போம். பட் இங்கேயும் நீ CMASமே அந்த மாதிரி தான் படிக்கிற மாதிரி. இது எதுக்காக சொல்ல வரேன்னா சிலபஸ் பேஸ் பண்ணி சிலபஸை மட்டுமே வச்சு ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. அப்போ மேம் அப்போ எதுக்கு சிலபஸ் அப்படின்னு கேட்காதீங்க. சிலபஸில் பக்கத்தில் மேஜர் டாப்பிக்கை மட்டும் எழுதி ஒவ்வொரு டாப்பிக்கும் கம்ப்ளீட் பண்ணாமா அப்படிங்கிறத மட்டும் இங்கே டிக் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ ஒரு சப்ஜெக்டில் 6 மேஜர் டாபிக் இருக்குது அப்படின்னா எத்தனை டாபிக் முடிச்சிருக்கிறேன், எத்தனை டாபிக் பெண்டிங் இருக்குது அப்படிங்கிறத சிலபஸில் மென்ஷன் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் ஃபைனலாக அட்லீஸ்ட் எவ்வளோ முடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத இந்த சிலபஸில் எவாலுவேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே தான் நீ என்ன பண்ணுற அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணுற. ஓகேவா? இந்த ப்ரிப்ரேஷன் ஆல்ரெடி நான் உனக்கு சொல்லிட்டேன். நீ வச்சிருக்கக்கூடிய மெட்டீரியல் வச்சு நீ ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைடில் வந்து வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? ரெக்கார்டட் வீடியோஸும் ப்ரொவைட் பண்ணுவோம், ஆன்லைன் கிளாஸஸும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வில்லிங் இருந்ததுன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே நான் எடுக்கக்கூடிய கிளாஸஸ்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டரில் தான் நான் கிளாஸஸ் எடுப்பேன் நான். ஓகேவா? நான் உங்களுக்கு சொன்னல எல்லாமே கவர் பண்ணணும். அதுவும் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஇன்னு வச்சுக்கோங்களேன். ஏஇக்கு மெஷர் பண்ணக்கூடிய பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ஃபைனல் அவுட்புட் மட்டும்தான் எடுத்து நம்ம இது பண்ணுவோம். ஏன்னா ஏஇக்கு இன்டெப்த்தாக கேட்க மாட்டாங்க. பட் இங்கே அப்படி கிடையாதுமா. ஓகேங்களா? இங்கே கம்பல்சரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு டெரிவேஷன் உள்ளுக்குள்ளே இன்டெப்த்தாலாம் கேட்பாங்க. நீ வந்து ஒன்றும் இல்லை, செமஸ்டர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண மாதிரி புக்கை வச்சு A to Z ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களோட ப்ரிப்ரேஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மெயின் திங் நீங்கள் புக்ஸோ பிடிஎஃபோ ஏதோ ஒன்று ஒரு டாபிக் கம்ப்ளீட் பண்ணுறேன்னா அதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்னு இருக்கும். எல்லா புக்லேயுமே இருக்கும். ஒரு டாபிக் முடிக்கிறாங்கன்னா எக்ஸாம்பிள் 1.1 1.2 இப்படி இருக்கும் தெரியுமா? முதல்ல அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எதுக்காக சொல்ல வரேன்னா
உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக புக்கிலேருந்து தானே எடுப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க, இல்லை அப்படின்னா புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்காக முடிக்கிறேன் அப்படின்னா எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் அதோட முடிச்சுட்டேன்னா அடுத்து ப்ராக்டிஸ் வருமா, அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோ. எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்லேயே ஒரு 10 ப்ராப்ளம் போட்டோன்னா உனக்கு ஐடியா கிடச்சிரும். ஓ, அதில் வேற அவங்க சொல்யூஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. ஸோ அப்போ நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓவராலாக 10 யூனிட் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா புக் பேக் கொஷின்ஸில் கை வைங்க. இது தியரியாக இருக்கட்டும், ப்ராப்ளமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளால் ட்ரை பண்ண முடியுதா, அது அப்போ உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரியும் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னுமே நீங்கள் வந்து என்ன அப்படின்னா ஸ்பீடு வந்து அதாவது ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் வருதா அப்படிங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வச்சுருக்கக்கூடிய மெட்டீரியலை வச்சு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஓவராலாக A to Z ஃபுல்லாகவே படிங்க. ஆனால் பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின்ஸ் அந்த அளவுக்கு டீட்டெயிலாக போகாமல் இங்கே உங்களுக்கு புக்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட்டை முதல்ல தெளிவாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ரிவிஷனில் புக் பேக் கொஷின்ஸுக்கு வாங்க. ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா கம்பல்சரி என்ன இருக்கணும் அப்படின்னா நோட்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸுமே நான் அதை தான் சொல்லுவேன், வீடியோஸை பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க, பேரலாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு. ஸோ இங்கே நீ என்ன ப்ரிப்பேர் பண்ணுறியோ அதுக்கான நோட்ஸ் கம்பல்சரி இருக்கணும். ஏன்னா இப்போ நீ ஒரு யூனிட் முடிச்சிட்ட மேம், நான் தெளிவாக முடிச்சிட்டேன் மேம், A to Z எனக்கு எல்லாமே தெரியும் மேம் அப்படின்னு நீ சொல்கிறேன்னா அடுத்த ஒரு 2 டேஸ்க்கெலாம் அடுத்த யூனிட் மாறிட்டு இந்த யூனிட் கேட்டால் ஆன்சர் பண்ண தெரியாது. ஓகேங்களா? நான் தப்பாக சொல்லலை, ஃபேக்டே அதுதான். ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், என்கிட்ட ஃபார்முலாஸ் கேட்டிங்க அப்படின்னா சடனாக இதுதான் ஃபார்முலாஸ் அப்படிங்கிறது யாராலுமே மைண்டுக்கு வராது. EMFலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் இருக்குமா. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன அப்படின்னா அது எதுக்காக சொல்ல வரேன்னா, அப்போ இந்த நோட்ஸுங்கிற ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கிட்டே அப்படின்னா நீ மேபி அதர் ஒர்க்கு ட்ராவலிங்கில் இருக்கிற நோட்டை அப்படியே பார்க்குறேன்னா கண்ணு தானே பார்க்குது, நீ எதுவுமே பண்ண போகிறது இல்லை. கண்ணை பார்த்தோன்னா கண்ணு ரிஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கும் இந்த ஃபார்முலாஸு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நோட்ஸு கம்பல்சரி எடுத்து வைக்கணும். இதை எடுத்து வச்சுக்கிட்டேன்னா அதுக்கு அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு வந்து எந்த எக்ஸாமுக்கும் இதை மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா? எடுத்து எழுதும் போதே டெரிவேஷன்லேருந்து டீட்டெயில்டாக நீட்டாக எழுதிருங்க. இது நமக்கு வந்து ஒரு ரைட் டைம் அப்படின்னே சொல்லலாம். இந்த டைம் நிறைய டைம் இருக்கிறதுனால டெரிவேஷன்லேருந்து எல்லாமே நீங்கள் சூப்பராக எழுதிக்கலாம். ஓகே? தென் அதுக்கு அடுத்தது நோட்ஸ் முடித்ததுக்கப்புறம் தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரிவிஷன். ஓகே? இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஒரு டைம் படித்து நோட்ஸ் எழுதி பர்ஃபெக்டாக 10 யூனிட் முடிச்சிட்டிங்கன்னா முடிச்சாச்சு. அப்போ டேரெக்டாக என்னது கொஷின்ஸ் போட்டு பார்க்கலாமா, ப்ராக்டிஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் குறையும். அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ரீசன் என்ன அப்படின்னா நீங்கள் திருப்பி பார்க்கும்போது ஆன்சர் தெரியாமல் இருக்கும். அப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், என்னடா நம்ம இவ்வளோ தூரம் விழுந்து படித்தோமே, நம்மளால் ஒன்றுத்து கூட ஆன்சர் பண்ண முடியல. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அது ஃபேக்ட். ஓகேங்களா? ஒரு யூனிட் படிச்சுட்டு அடுத்த யூனிட் போனோன்னா டிஃபால்ட்டாக அது மறந்துடும். ஸோ அதனால் நீ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பெரிய விஷயமா எடுக்கக்கூடாது. அப்போ அந்த டைமில் தான் நீ என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும். ஓகேவா? இந்த நோட்ஸை வச்சு ரிவிஷன் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோ. ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூ ஹாவ் டு யூஸ் மெட்டீரியல். ஓகேவா? ஆஃப்டர் தட் யூ ஷுட் நாட் யூஸ் மெட்டீரியல், தென் யூ கேன் யூஸ் ஒன் அண்ட் ஒன்லி நோட்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் எது தான் உனக்கு இதுவாகும், நோட்ஸ் தான் உனக்கு ஃபைனலாக ஃபாலோ ஆகும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா ரிவிஷனோட எண்டு. ஓகேங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், இது கம்பல்ஷன்லாம் கிடையாது. ஓகேவா? இது உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா என்னை தாண்டி ஜீனியஸ் இருப்பீங்க, மேம் நான் வேறு விதமாக ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும், அது இன்னுமே பெஸ்ட்டாக இருந்ததுன்னா தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் முடிச்சிட்டிங்க. ஓகேவா? ரிவிஷனுங்கிறது நான் என்ன சொன்னேன், நோட்ஸை வச்சு ரிவிஷன் முடிச்சிட்டிங்க. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ரிவிஷன் பண்ணதுக்கப்புறமும் சில ஃபார்முலாஸ் மறக்குது அப்படின்னா இப்போ நீ நோட்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா ஒரு நோட்டுக்கு முடிச்சிருப்பேன். ஓகேவா? ஒரு நோட்டுக்கு சாலிடாக ஒரு நோட்ஸ் எடுத்திருப்பேன் கண்டிப்பாக. நான் கம்மியாக சொல்கிறேன், அதை தாண்டி நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. ஓகேவா? ஆனால் ரிவிஷனில் மிஞ்சி போனால் ஒரே ஒரு நோட்டுக்குள்ளே 10 யூனிட்டுமே கம்பைன் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஒரு பேப்பர்னு வச்சுக்கோங்க, இது ஒரு பேப்பர் அப்படின்னா இப்படி 2ஆக டிவைட் பண்ணி இதில் 1 இதில் 2 பின்னாடி 3 4. ஓகே? இது எதுக்காகனா இது வந்து மறந்த விஷயத்தையும் எழுதிக்கலாம், இல்லை ரொம்ப குட்டி குட்டியாக எல்லாத்தையும் இதில் உள்ளடக்கிடணும். ஓகேங்களா? இது நான் மெயினாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிமா. ஓகே? அப்போ இதை நான் பார்க்கும்போது மறக்காத, அதாவது நான் ஃபார்முலாஸ் இதெல்லாம் மறந்துடுது அப்படிங்கிறதெல்லாமே எனக்கு என்ன வந்துடும் அப்படின்னா இந்த மைண்டுக்கு வந்துடும் இந்த பேப்பரை பார்க்கும்போது. ஓகேவா? அப்போ நீ நோட்ஸு நிறைய எழுதியிருப்ப, ரிவிஷன் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணிடுவேன்னா மிஞ்சி போனால் ஒரு 4 பேப்பரு, இல்லை மேம் எனக்கு இந்த மாதிரி எனக்கு புரியாது அப்படின்னா, இல்லைனா ஒரு நோட், வெறும் ஒரே ஒரு நோட்டு ஜஸ்ட் இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவரில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ரிவிஷன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இங்கே நீ ஃபைனலாக ரிவிஷனை முடிச்சிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நீ என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ்க்கு இறங்கணும்.
ஓகேவா? இங்கே தான் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல் ஸ்ட்ரெச்டாக ப்ராக்டிஸ்க்கு இறங்கணும். ப்ராக்டிஸில் மெயினாக டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இங்கே எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்கன்னா இதோடு நிப்பாட்டிடுவாங்க. ஸோ கான்செப்ட் வைஸ் எல்லாருமே குட்டாக இருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் கொஷின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கேட்கும்போது லேட் ஆகும், இல்லை அப்படின்னா சம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஓகேவா? ரீசன் என்ன அப்படின்னா ப்ராக்டிஸு வித்தவுட் டைமில் இருக்கும். ஓகேவா? டைம் கீப்பப் பண்ணி மேனேஜ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது ப்ராக்டிஸ் ஓரளவு முடிச்சிட்டிங்கன்னா ஃபைனலாக எங்கேன்னு இல்லை அதாவது ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது கண்டிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? கொஷின்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய கொஷின்ஸை ஒரு பர்டிகுலர் டைமில் உன்னால் சால்வ் பண்ண முடியுதான்னு இங்கே அட்டன் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக எக்ஸாமுக்கு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஃபைனல் டெஸ்ட் பேட்ச் கம்பல்சரி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா அங்கே எக்ஸாமில் என்ன பண்ண போறியோ அதை வந்து இங்கேயே ஃபைனலைஸ் பண்ணிடலாம். ஏன்னா இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணும்போது உனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஃபார்முலாஸ் ஏதாவது மறந்துருக்கும். அப்போ நீ என்ன பண்ணிடலாம், இங்கேயே ஐயோ அந்த ஃபார்முலாஸ் மறந்துச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணிடலாம், நோட்ஸ் எடுத்து மறுபடியும் ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக எக்ஸாமில் போய் உட்காந்திங்கன்னா அங்கே நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அந்த இதை இங்கே வந்து காம்பன்சேட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சிலபஸ் ஹார்ட் காப்பி எடுத்துக்கோங்க. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கான மெட்டீரியல் வந்து கேதர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம அகாடமியில் வந்து மெட்டீரியலுமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். ஓகேங்களா? நமக்கு டிஆர்பி அண்ட் டிஎன்பிஎஸ்சி ரெண்டுத்துக்குமே மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோமா. ஸோ வேணும் அப்படின்னா இங்கே மென்ஷன் பண்ணக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேவா? மெட்டீரியல் கலெக்ட் பண்ணிவிட்டு முதல்ல A to Z புக்ஸ் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி பாருங்கள். பார்த்துட்டு நோட்ஸ் எடுக்கிற மாதிரி பாருங்கள். நோட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் ரிவிஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ராக்டிஸ்னால் புக் பேக் கொஷின்ஸில் இருக்கக்கூடிய சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபைனலாக டெஸ்ட் பேட்ச் போட்டு பாருங்கள். போட்டு பார்த்துட்டு எக்ஸாமுக்கு போனீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களாம்மா? ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.